அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் நூருல் ஈதாஹ் என்ற ஹனஃபி ஃபிக்ஹ் சட்ட கிதாபை நாம் இதனுடைய சட்டத்திட்டங்களை, இந்த கிதாபினுடைய பாடங்களை தொடராக நாம் பல பிரிவுகளாக பல பாடங்களாக பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய கிருபை, இதுவரை கிதாபு ஸலாஹ்வினுடைய பாடத்தினுடைய தொடரில் தொழுகை சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான மசாயில்கள், பொதுவாக இந்த கிதாபுகளில் சிறப்புகள் இருக்காது, சட்டத்திட்டங்கள் தான் இருக்கும். அதாவது ஃபதாயில் இருக்காது, மசாயில் மட்டும்தான் இருக்கும். அந்த தொழுகையினுடைய மசாயில்களில் இதுவரை அல்லாஹுடைய கிருபையினால் 46 பாடங்களை நிறைவு செய்துவிட்டு இன்றைக்கு 47வது பாடத்திற்கு நாம் அல்லாஹ்வின் கிருபையினால் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கடைசி வரை இந்த கிதாபை தெளிவாக விளங்கி படித்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்றைய 47வது பாடத்திலே நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தொழுகையின் ஒழுக்கம் அண்ட வழிமுறை. தொழுகையின் ஒழுக்கம், அதாவது ஆதாபு ஸலாஹ் வ கைஃபியத்து ஸலாஹ். ஆதாபு ஸலாஹ் என்றால் தொழுகையின் ஒழுக்கம், கைஃபியத்து ஸலாஹ் என்றால் தொழுகையின் அழகிய வழிமுறை. இந்த இரண்டு விஷயத்தை இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆதாபு ஸலாஹ், கைஃபியத்து ஸலாஹ் என்ற இரண்டு தலைப்பாக நாம் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாம் ஃபராயிதுகள், வாஜிபாத்துகளை பார்த்து விட்டோம். இப்போது சுன்னத்துகளையும் கடைசியாக நாம் இரண்டு பிரிவுகளாக பார்த்து முடித்த பிறகு கடந்த 45, 46வது பாடம் தொழுகையினுடைய சுன்னத்துகள் 51 விஷயங்களாக பார்த்தோம். இப்பொழுது 47வது பாடத்தில் ஆதாபு ஸலாஹ் என்ற தொழுகையின் ஒழுக்கம், கைஃபியத்து தர்கீபி ஸலாஹ் என்ற தொழுகையினுடைய வழிமுறையை பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகள் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவுகளோடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறப்பாக கடைசி வரை இந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெற நாங்கள் துஆவும் செய்யுங்கள். நல்ல ஆதரவுகள் நமது ரகீபு கல்வி அறக்கட்டளைகளுக்கு தாருங்கள். அக்கவுண்ட் விவரங்கள் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. QR ஸ்கேனிங் கோடு இருக்கின்றன. நாங்கள் இதை பயன்படுத்தி பொருளாதார உதவிகளும் தங்களுடைய துஆவுடைய ஆதரவுகளும் வந்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். மேலானவர்களே, சுன்னத்தான விஷயங்களை நாம் பார்த்த பிறகு ஃபஸ்லுன் ஃபி ஆதாபி ஸலாஹ் என்ற தலைப்பிற்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். தொழுகையின் ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்ட பாடம். தொழுகையின் ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்ட பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஃபஸ்லுன் ஃபி ஆதாபி ஸலாஹ் என்ற இந்த தலைப்பிற்கு நாம் வந்திருக்கிறோம். இப்ப அந்த வகையில இன்றைக்கு நாம் ஃபஸ்லுன் ஃபி ஆதாபி ஸலாஹ் என்று வந்திருக்கிறோம். தொழுகையினுடைய ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்ட பாடம். அதபுடைய பன்மை ஆதாபு. அதாவது தொழுகையில் விரும்பத்தகுந்த, பேணுதலாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு சில காரியங்களுக்கு ஆதாபு ஸலாஹ் என்பதாக சொல்லுவோம். இது தொழுகையினுடைய ஃபராயித், வாஜிபாத், சுனனுக்கு மாறுபட்ட ஒரு செயலாக இருக்கிறது. ஃபராயிதை, தொழுகையினுடைய ஃபர்து கடமையான விஷயங்களை விட்டால் தொழுகை கூடாது. வாஜிபுகளை விட்டால் சஜ்தா சஹு இல்லாமல் தொழுகை நிறைவேறாது. சஜ்தா சஹு செய்தே ஆக வேண்டும். சுன்னத்துகளை வேண்டுமென்றே விடுவது பெருங்குற்றம். தெரியாமல் விட்டுவிட்டால் குற்றம் இல்லை. ஆனால் ஆதாபு என்பது என்னவென்றால், இந்த செயலை செய்தால் நமக்கு அதற்கான நன்மையும் பரிபூர்ணத்துவமும் கிடைக்கும். இதை விடுவதனால் எந்த குற்றமும் இருக்காது. எந்த குற்றத்திற்குரியவர்களாகவும் கருதப்பட மாட்டோம். இது செய்வதனால் நமக்கு நன்மை கிடைக்கிறது. பாருங்கள், நாம் பார்ப்போம். மின் ஆதாபிஹா ஐ மின் ஆதாபி ஸலாதி. தொழுகையினுடைய ஒழுக்கங்களில் இருந்து இருக்கிறது. என்ன ஒழுக்கம்? அல் அவ்வல். தொழுகையினுடைய ஒழுக்கங்கள் என்று வரிசைப்படுத்துகிறார்கள். முதலாவது என்ன ஒழுக்கம்? இஹ்ராஜு ரஜுலி கஃபைஹி மின் கும்மைஹி இன்த தக்பீரதி. ஒரு மனிதன் வெளியாக்குதல். இஹ்ராஜ் என்றால் வெளியாக்குதல். எதை வெளியாக்குதல்? கஃபைஹி, தன்னுடைய இரண்டு கைகளை வெளியாக்குதல்.
மின் கும்மைஹி அவருடைய கை சட்டைகளை விட்டு, கஃபைன் தஸ்னியா இலாஃபத்தின் காரணமாக நூன் போக்கப்பட்டிருக்கு. கும்மைன் தஸ்னியா, ஆனால் இந்த இடத்திலும் இலாஃபத்தின் காரணமாக நூன் போக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இருமையை காட்டக்கூடிய வார்த்தை கடைசியில இலாஃபத்தின் காரணமாக நூன் போக்கப்பட்டிருக்கு. அவருடைய 2 கை சட்டைகளை விட்டும் அவருடைய 2 கைகளை வெளியாக்குவது இந்த தக்பீரத்தி, தக்பீருடைய நேரத்திலே, தக்பீருடைய நேரத்தில், அதாவது தக்பீரத்து தஹரீமா, ஆரம்பமாக அந்த தக்பீர் தஹரீமாவுடைய நேரத்தில் 2 கைகளையும் 2 கை சட்டைகளை விட்டு வெளியாக்குதல். இது அப்படியே பெண்களுடைய வழிமுறைக்கு மாற்றம். பெண்கள் தங்களுடைய கைகளை கை சட்டைக்குள் வைத்து ஷாலுக்குள் வைத்து தொழ வேண்டும். ஆண்கள் தொழுகையிலே தங்களுடைய கைகளை கை சட்டைகளை விட்டு வெளியாக்க வேண்டும். இரண்டிற்கு மத்தியில் இந்த வித்தியாசம் இருக்கிறது. அஸ்ஸானி இரண்டாவது, வனவருல் முசல்லி, தொழுகையாளியினுடைய பார்வை எங்கே இருக்க வேண்டும்? பார்வை தொழுகையினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக அது பார்க்கப்படுகிறது. எந்த அளவு ஒரு தொழுகையாளியின் பார்வை பேணுதலாக அடக்க ஒடுக்கமாக இருக்குமோ அந்த அளவு அவருடைய தொழுகையில் அவருக்கு மன ஓர்மையும் எல்லா விதமான எண்ணங்களை விட்டு, வெளி எண்ணங்களை விட்டு, வெளி சிந்தனைகளை விட்டு பாதுகாப்பும் கட்டாயமாக கிடைக்கும். எனவே தொழுகையாளியின் பார்வை எப்படி இருக்க வேண்டும்? வனவருல் முசல்லி, தொழுகையாளியின் பார்வை இருக்க வேண்டும். முதலாவது எதன் பக்கம் இருக்க வேண்டும்? இலா மௌதஇ சுஜூதிஹி காயிமன், நின்ற நிலையில், கியாமுடைய நேரத்தில் நின்ற நிலையில் அவருடைய சுஜூதினுடைய இடத்தின் பக்கம் இருக்க வேண்டும். சஜ்தா செய்யக்கூடிய இடத்தின் பக்கம் இருக்க வேண்டும். நிற்கும் பொழுது, கிராத் ஓதி கொண்டு இருக்கும் பொழுது தொழுகையாளியினுடைய பார்வை சஜ்தா செய்யக்கூடிய இடத்தின் பக்கம் இருக்க வேண்டும். மௌதஇ சுஜூதி என்ற சஜ்தா செய்யக்கூடிய இடத்தின் பக்கம் இருக்க வேண்டும். அப்போதுதான் பார்வை பாதுகாக்கப்படும் பொழுது மன ஒருமை என்பது கிடைக்கும். அவருக்கு ஒரு கெஸ்ஸிங் தெரியும், இந்த இடத்துல தான் நம்ம சஜ்தா செய்வோம். அப்ப அந்த சஜ்தா செய்யக்கூடிய இடத்தின் பக்கம் நின்ற நிலையில் அவருடைய பார்வை. இரண்டாவது, வஇலா வாஹிரில் கதமி ராக்கிஅன், ருக்கு செய்யும் நிலையில், ருக்கு செய்யும் நிலையில் காலுடைய வெளிப்பகுதியின் பக்கம், வாஹிரில் கதம் என்றால் காலுடைய மேல் பகுதியின் பக்கம் அவருடைய பார்வை இருக்க வேண்டும். எப்போ? ராக்கிஅன், ருக்கு செய்யக்கூடிய நிலையில், ருக்குடைய நிலையில் காலுடைய மேல் பகுதியின் பக்கம் அவருடைய பார்வை இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தலை மேல உயர்த்தாமல் இருக்கும். ருக்கு செய்யக்கூடிய நேரத்துல சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை பார்த்தாங்கன்னா தலையை கொஞ்சம் மேல தூக்குற மாதிரி இருக்கும். அப்ப ருக்குவுடைய அந்த சுன்னத்து நிறைவேறாது. தலையும் முதுகும் பித்தட்டும் ஒரே மாதிரியா இருக்கும்னு சொன்னாங்கல்ல, அந்த சுன்னத்து நிறைவேறாது. எனவே ருக்குவுடைய நிலையில் காலுடைய மேல் பகுதியை பார்க்க வேண்டும். மூன்றாவது, சஜிதாவுடைய நிலையில் அவருடைய மூக்கு, சில்லி மூக்கின் பக்கம், மூக்கினுடைய மேல் பகுதியின் பக்கம் அவருடைய பார்வை இருக்க வேண்டும். சஜிதாவுடைய நிலையில் தன்னுடைய மூக்கினுடைய மேல் பகுதியை பார்ப்பது. இப்ப இந்த பார்வை விஷயத்தில் புகாக்கள் எவ்வளவு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கிறார். நின்ற நிலையில் சஜ்தாவுடைய இடம், ருக்குவுடைய நிலையில் காலுடைய மேல் பகுதி, சஜ்தாவுடைய நிலையில் மூக்கினுடைய மேல் பகுதி. இதையெல்லாம் கண்காணிக்கும் பொழுது தொழுகையாளிக்கு தொழுகையின் மூலமாக மன ஒருமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் தால், நாலாவது சூரத், பார்வை சம்பந்தமாக. அமர்ந்த நிலையில் அவருடைய மடியின் பக்கம் அவருடைய பார்வை இருக்க வேண்டும். கீழே உட்காரும் போது சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை பார்க்க கூடாது, முன்னால் இருக்கக்கூடிய தொழுகையாளுடைய முதுகை பார்க்க கூடாது, மாறாக அவருடைய மடியை பார்க்கணும். மடியின் பக்கம் அவருடைய பார்வை இருக்க வேண்டும். ஜாலிசன், அமர்ந்த நிலையில். அப்ப இதுவும் நாம ரொம்ப கவனிக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், தொழுகையாளி காபத்துல்லாவுக்கு முன்பு நின்றிருந்தாலும் கூட, இந்த அளவுக்கு காபத்துல்லாவிற்கு முன்பு நின்றிருந்தாலும் கூட தொழுகையாளியினுடைய பார்வை காபாவின் பக்கம் இருக்கக்கூடாது. ரவுலாவை நோக்கி தொழுகும் போது கூட ரவுலாவை நோக்கி இருக்கக்கூடாது. மாறாக சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பார்த்துதான் அவர் தொழ வேண்டும். காபாவை பார்த்து தொழுவதும் கூட தொழுகையாளிக்கு
சரியான ஒரு வழிமுறையாக இருக்காது. அந்த நேரத்திலும் கூட மேல் சொல்லப்பட்ட இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அடுத்த கடைசி வழிமுறை பார்வை சம்பந்தமாக. வஇலல் மன்கிபைனி முஸல்லிமன். வஇலல் மன்கிபைனி முஸல்லிமன். சலாம் கொடுக்கக்கூடிய நிலையில் 2 தோள்பட்டைகளின் பக்கம் அவர் பார்ப்பார். சலாம் கொடுக்கக்கூடிய நிலையில் 2 தோள்பட்டைகளின் பக்கம் அவர் பார்ப்பார். அப்ப நின்ற நிலையில் சிறுதாவுடைய இடம், ருக்குவுடைய நிலையில் காலுடைய மேல் பரப்பு, சஜிதாவுடைய நிலையில் மூக்குடைய மேல் பகுதி, அத்தஹையாத்துடைய அமர்வுடைய நிலையில் மடியின் பக்கம், சஜிதா சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய 2 தோள்பட்டைகளின் பக்கம் பார்ப்பது. அப்போதுதான் அவருடைய தலை முழுமையாக வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்பும். பின்னாடி இருக்கக்கூடியவர் இவருடைய கன்னத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு திரும்ப வேண்டும் என்பதை ஏற்கனவே நாம் சுன்னத்தான விஷயங்களில் நாம் பார்த்தோம். ஆக பார்வைக்கு 5 விதமாக பிரிவுகளாக 5 விதமான வழிமுறைகளை இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸாலிசு மூன்றாவது, அதாவது ஒழுக்கங்களில், தொழுகையினுடைய ஒழுக்கங்களில் மூன்றாவது, وَدَفْعُ السُّعَالِ مَا اسْتَطَاعَ. وَدَفْعُ السُّعَالِ مَا اسْتَطَاعَ. இயன்றவரை சுஆல் இருமலை தடுப்பது. தஃபா என்றால் தடுப்பது, இருமிக் கொண்டே இருக்கிறது. இருமலை இயன்றவரை தடுப்பது. மஸ்ததாக இயன்றவரை. அதாவது ஒரு மனிதனுக்கு இருமல் வருது அப்படின்னா அதை தடுக்கிறது கஷ்டம். அதனாலதான் மஸ்ததாக அப்படிங்கிற ஷர்த்தை போடுறாங்க. இயன்றவரை கொஞ்சம் முயற்சி பண்ணணும். தொழுகையாளிகள் உஹு உஹு என்று இருமிக் கொண்டே இருக்க இருக்க அவருடைய ஓதுதலும் அவருடைய தொழுகையினுடைய அந்த அமல்களும் அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக இமாமத் செய்யும் பொழுது பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகளுக்கு அவருடைய ஓதுதல் புரியாமல் போய்விடலாம். எனவே இயன்றவரை தன்னுடைய இருமலை தடுப்பது. சஅல யஸ்உலு என்றால் இருமினான். அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய மஸ்தர் தான் சுஆல், இருமல். இருமலை தடுப்பது மஸ்ததாக இயன்றவரை. அர்ராபிஉ நாலாவது ஒழுக்கம், வகظமு ஃபமிஹி இன்த தஸாஉபி. கொட்டாவியின் பொழுது, தஸாஅப கொட்டாவி விட்டான், தஸாஉபி கொட்டாவி விடும் பொழுது அவனுடைய வாயை மூடுதல். அதாவது கொட்டாவியை வேண்டுமென்றே பயன்படுத்துவது, தொழுகையில் வெளியாக்குவது. அதன் மூலமாக தொழுகையின் மன ஒருமை பாதிக்கப்படும். தொழுகையினுடைய ஹுஷூ என்ற ஒழுக்கம் பாதிக்கப்படும். எனவே ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சியாக தான் கொட்டாவி இருக்கிறது, ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். எனவே கொட்டாவியின் பொழுது அவருடைய வாயை இறுக்கமாக மூட முயற்சி செய்வது, பற்களை கொண்டு உதட்டை கடிப்பது. ஒருவேளை மீறி வந்து விட்டால் இடது கையினுடைய பின்பகுதியை கொண்டு வாயை மூடுதல். இந்த 2 விஷயத்தை நாம் பின்பற்றி முயற்சிக்க வேண்டும். கதும் என்றால் மூடுதல், அவருடைய வாயை மூடுதல் கொட்டாவியின் பொழுது. அல் ஹாமிசு ஐந்தாவது ஒழுக்கம், வல் கியாமு ஹீன கீல ஹய்ய அலல் ஃபலாஹ். ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொல்லப்பட்டால், ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொல்லப்பட்டால், ஹீன கீல அல்லது சொல்லப்படும் பொழுது, அல் கியாமு தொழுகைக்காக எழுந்து நிற்குதல். அதாவது முகப்பிர் தக்பீர் சொல்லக்கூடிய முஅஸ்ஸின், இகாமத் சொல்லக்கூடியவர், அவர்கள் இகாமத்துடைய நேரத்தில் ஹய்யாலல் ஃபலாஹ் என்று சொல்லும் பொழுது எழுந்திருப்பது ஒழுக்கமாக இருக்கிறது. இந்த விஷயத்திலே நாம கவனிக்கிறோம், இதுவெல்லாம் பர்லோ வாஜிபோ சுன்னத்தோ கிடையாது, ஒரு ஒழுக்கம். ஹய்யாலல் ஃபலாஹ் என்று சொல்லும் பொழுது தொழுகைக்காக எழுந்து நிற்பது ஒரு அதபாக இருக்கிறது. ஒருவேளை யாரேனும் ஒருவர் ஆரம்பத்தில் இகாமத்தினுடைய துவக்கத்திலோ அல்லது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுதோ, ஹய்யால ஸலா என்று சொல்லும் பொழுதோ எழுந்து விட்டாலும் எந்த குற்றமும் இல்லை, எந்த தவறும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஒழுக்கம், தொழுகையினுடைய ஒரு அதபு. ஆனால் இதை வைத்து நிறைய மஸ்ஜித்களில் நாம் பார்க்கிறோம், ஒரு சர்ச்சையும் சண்டையும் பார்க்கிறோம். ஹய்யாலல் ஃபலாஹ் என்று இகாமத்திலே சொல்லப்படுவதற்கு முன்பு யாரேனும் எழுந்து விட்டால் உடனே அவர்களை திட்டுவதும் கண்டிப்பதும் அமருவதை எச்சரிப்பதும் சத்தமிடுவதும் நிறைய மஸ்ஜித்களில் நாம் பார்க்கிறோம். இது ஒன்றும் ஃபர்லோ வாஜிபோ இல்லை, ஒரு ஒழுக்கம். ஹய்யால் ஃபலாவில் எழுந்திருப்பது ஒரு ஒழுக்கம். அப்படி யாரையும் ஒருவர் அதற்கு முன்பே எழுந்து விட்டாலும் எந்த குற்றமும் இல்லை. இங்க நோக்கம் என்னவென்றால்,
தொழுகைக்காக இஸ்திஅதாது லிஸ்ஸலாஹ், தொழுகைக்காக நாம் தயாராக வேண்டும். தயாராகுவதற்காக வேண்டி எழுந்து நிற்பதை காட்டுகிறார்கள். ஒருவர் அதற்கு முன்பே தயாராகிவிட்டாலும் எந்த தவறும் இல்லை. அவரை அவரை குற்றவாளியாக நாம் பார்க்க கூடாது. அப்போ தொழுகைக்காக தயாராகக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கணும். மஸ்ஜிதினுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இகாமத்து சொல்லி முடிக்கிற வரைக்கும் உட்கார்ந்துகிட்டே இருப்பதை தவிர்க்கணும். இந்த இடத்தில் நாம் விளங்க வேண்டியது, ஹய்யாலல் ஃபலாஹ்வுக்கு பிறகு எழுந்திருப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு முன்பு எழுந்திருப்பது தவறு கிடையாது. ஹய்யால் ஃபலா முடிஞ்சு இகாமத்து ஸலா முடிந்து அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் வரை சில இடங்களிலே அமைதியாக அமர்ந்து கொண்டு சோம்பேறித்தனமாக தாமதமாக எழுந்து இமாம் அல்ஹம்து சூரா முடித்த பிறகு தக்பீர் கட்டக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இதை தவிர்க்க வேண்டும். மாறாக உடனே எழுந்து ஹய்யாலல் ஃபலாஹ் என்று சொன்னவுடன் எழுந்து அடுத்த தொழுகைக்காக தயாராகுவதுதான் இங்கு சுன்னத்தாக ஒழுக்கமாக பார்க்கப்படுகிறது. அஸ்ஸாதிசு, ஆறாவது, ஷுரூஉல் இமாமி முது கீல அது காமத்தி ஸலாஹ், இமாம் துவங்குதல், இமாம் ஆரம்பிக்குதல், முது கீல சொல்லப்படும் பொழுது, என்ன சொல்லப்படும் பொழுது, அது காமத்தி ஸலாஹ், அது காமத்தி ஸலாஹ் என்று சொல்லப்படும் பொழுது இமாம் தன்னுடைய தொழுகையை ஆரம்பித்து விடுதல் என்று சொல்லுகிறார்கள். இதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒழுக்கமே தவிர, அதிகமான ஹனஃபி ஃபுகஹாக்களுடைய கருத்துப்படி அது காமத்தி ஸலாஹ் என்று சொன்ன பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிறகு தக்பீர் கட்டிக் கொள்வது போதுமானது. அது காமத்தி ஸலா என்று சொல்லும் பொழுது தக்பீரை கட்டிக் கொள்வதால் முக்ததிகள் இமாமுடைய தக்பீர் தஹ்ரீமாவோடு சேருவதும் அல்லது முக்ததிகள் தன்னுடைய தொழுகைக்காக நிய்யத்து செய்வதும் அனைத்தும் பாதிக்கப்படும் என்பதால் இகாமத்தை முழுமையாக முடித்த பிறகு உடனே தக்பீர் கட்டிக் கொள்வது சிறந்த ஒரு ஒழுக்கமாக பார்க்கப்படுகிறது. இதுவெல்லாம் ஒழுக்கம்தான் என்பதை நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நாம் இந்த தலைப்பில 2 பகுதிகள், ஒன்று தொழுகையின் ஒழுக்கம், இரண்டாவது வழிமுறை. இதில் முதலாவது வழிமுறை நாம் பார்த்து விட்டோம், ஒழுக்கத்தை முடித்து விட்டோம். தொழுகையினுடைய அதப் ஆதாப் முடித்த பிறகு இப்பொழுது அல்லாஹுடைய கிருபையினால் நாம் தொழுகையினுடைய வழிமுறைக்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்திலே தலைப்பை பாருங்கள், ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவுகள் தான், அதாவது முன்பின் சம்பந்தப்பட்ட தலைப்புகள். அதனாலதான் ஃபஸ்ல் என்ற வார்த்தை கொண்டு வராங்க. ஃபஸ்லுன் ஃபி கைஃபியத்தி தர்கீபி ஸலாத்தி, தொழுகையினுடைய கட்டமைப்பின் வழிமுறைகளை பற்றிய பாடம். கைஃபியத் வழிமுறை, தர்கீப் தொழுகையினுடைய கட்டமைப்பு, முழுமையான கட்டமைப்பின் வழிமுறைகளை பற்றிய பாடம். ஃபராயித், வாஜிபாத், சுனன், ஆதாப், 4 தலைப்பு இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஃபர்லுகள், வாஜிபுகள், சுன்னத்துகள், ஒழுக்கங்கள். இந்த 4ஐயும் கூறிய பிறகு இந்த 4ஐயும் ஒன்று சேர்த்து A to Z என்ன வழிமுறை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எப்படி நம்ம ஆரம்பம் முதல் கடைசி வரை நாம் தொழ வேண்டும், அதுல எந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை கைஃபியத்து தர்கீபி ஸலா என்று அதே ஃபராயித், வாஜிபாத், சுன்னத்தும் ஆதாபுகளை மீண்டும் கொண்டு வருவார்கள். ஆனால் தர்தீபாக சொல்லுவார்கள், வரிசைப்படுத்தி சொல்லுவார்கள். முசன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா ஹசன் ஷரன் புலாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது இந்த கிதாபினுடைய ஒரு குசூசியத். நூருல் இதாவுடைய தனித்தன்மை என்னவென்றால், ஒரே தலைப்பை பல கோணங்களில் பல தலைப்புகளிட்டு ஒரே தலைப்பை விரிவாக பேசுவதுதான் இவர்களுடைய ஒரு தனித்தன்மை. அதனால்தான் இந்த கிதாபு மதரசாக்களில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கிதாபாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும், நிறைய மதாரிசுகளில் மதரசாக்களில் இந்த நூருல் இதா என்ற பாடத்தை கிதாபை நம்முடைய நிசாமியா பாடத்திட்டத்திலிருந்து உலமாக்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வழிமுறை தவிர்க்கப்பட வேண்டும். அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், அற்புதமான கிதாப். ஆனால் அதை விட மிக முக்கியமான கிதாப் இந்த நூருல் இதா. எனவே இந்த கிதாப் மாணவர்களுடைய அரபியத், நஹ்வியத், அரபியிலும் நஹவுடைய விஷயங்களிலும் சர்ஃபுடைய விஷயங்களிலும் நமக்கு நல்ல திறமைகளை தரக்கூடிய அற்புதமான கிதாப் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் பாடத்தினுடைய ஆரம்பத்திற்கு வருவோம். அர்-ரக்அத்துல் ஊலா, முதல் ரக்அத். தொழுகையினுடைய வழிமுறைகளில் முதல் ரக்அத்துல நாம பேண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? முதலாவது பாருங்கள், இதா அராத துஹூல ஃபிஸ் ஸலாத்தி, இதா அராத அத்துஹூல ஃபிஸ் ஸலாத்தி, தொழுகையில் நுழைவதை அவர் நாடினால், தொழுகையில்
நுழைவதை அவர் நாடினால், யாரு? அந்த முசல்லி தொழுகைக்குள்ளே போக நாடினால் முதல்ல வரிசையாக செய்ய வேண்டிய செயல்களை பார்ப்போம். அல் அவ்வல், முதலாவது அஹ்ரஜ கஃபைஹி மின் கும்மைஹி சும்ம ரஃபஅஹுமா ஹிதாஅ உதுனைஹி. அஹ்ரஜ கஃபைஹி, தன்னுடைய இரண்டு கைகளை அவர் வெளியாக்குவார். அஹ்ரஜன வெளியாக்கினார், இந்த இடத்துல வெளியாக்குவார்னு சொன்னா ஷர்த் ஜஸாவா வந்திருக்குல்ல, இதா அப்படிங்கிற ஷரத்துக்கு ஜஸாவா வர்றதுனால வெளியாக்குவார் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய இரண்டு கைகளை வெளியாக்குவார். மின் கும்மைஹி, அவருடைய இரண்டு கை சட்டைகளை விட்டு. சும்ம, பிறகு ரஃபஅஹுமா, அந்த இரண்டு கைகளை முதலில் உயர்த்துவார். கைகளை உயர்த்தி அப்புறம் கட்டணும். ஹிதாஅ உதுனைஹி, அவருடைய இரண்டு காதுகளுக்கு நேராக. உதுனைன், இந்த இடத்துல நூன் வந்திருக்கும் தஸ்னியா, ஆனால் இலாஃபத்தின் காரணமாக தஸ்னியாவுடைய நூன் இந்த இடத்துல போக்கப்பட்டிருக்கு. அவருடைய இரண்டு காதுகளுக்கு நேராக அவருடைய இரண்டு கைகளை உயர்த்துவார். செய்வார், உயர்த்துவார். கைகளை நல்லபடியாக உயர்த்தணும். ரெண்டு காதுகளுக்கு நேராக உயர்த்தணும். பெண்களாக இருந்தால் நெஞ்சுக்கு நேராகவும், ஆண்களாக இருந்தால் இரண்டு காதுகளுக்கு நேராக. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய கட்டை விரல் காதுடைய சோனையில, அவருடைய நடுவிரல்கள் காதனுடைய மேல் பகுதிக்கு நேராக என்று சரியாக தன்னுடைய காதுகளுக்கு நேராக கைகளை உயர்த்துவார். அஸ்ஸானி, இரண்டாவது. சும்ம கப்பர பிலா மத்தின் நாவியன், பிறகு தக்பீர் கூறுவார் தொழுகையாளி. பிலா மத்தின், எந்த விதமான நீட்டுதல் இல்லாமல். நாவியன், நிய்யத் செய்த நிலையில். நிய்யத்தோடு தக்பீர் இருக்கணும். நிய்யத்து முதலில், பிறகு தக்பீர். ஆனால் முல்ஹக்காக இருக்கணும், இணைக்கப்பட்டதா இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். முதல்ல நியத், பிறகு தக்பீர், இணைந்த நிலையில் இருக்கணும். பிலா மத்தின், எந்த மத்தும் இல்லாமல். இந்த இடத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். நிறைய தொழுகையாளிகள், விவரம் அறிந்தவர்கள் கூட இந்த இடத்தில் தவறு செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையில் சில இடங்களில் மத்து செய்வது, நீட்டுதல் தவிர்க்கப்பட வேண்டும். முதலாவதாக அல்லாஹு அக்பர் என்று சிலர்கள் சொல்ல கேள்விப்படுகிறோம். இது தவறு, இவ்வாறு சொல்லக்கூடாது. அல்லாஹு அக்பர் என்றால் அல்லாஹ் மிக பெரியவனா என்ற சந்தேகத்தோடு கேட்கிற மாதிரி வந்துடும். இது முற்றிலும் ஈமானை விட்டு வெளியாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. எனவே அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹு அக்பர் என்று சொல்லாமல் அல்லாஹ் என்று அலிஃபிலே மத்து செய்யக்கூடாது, லாமிலே மத்து செய்ய வேண்டும், நீட்ட வேண்டும். அல்லாஹு அக்பர் ஒண்ணு. அடுத்தபடியாக சிலர்களை பார்க்கிறோம், அல்லாஹு சரியா சொல்லிடுறாங்க, அடுத்து வரக்கூடிய அக்பருடைய அலிஃப்ல நின்றாங்க. ஆக்பர், அல்லாஹு ஆக்பர், இதுவும் தவறான ஒரு வார்த்தையாக, தவறான உச்சரிப்பாக இருக்கிறது. ஆக்பர் வராது. அடுத்து மூன்றாவது விஷயத்தை, தவறை நாம் பார்க்கிறோம், மிஸ்டேக்கு என்ன அப்படின்னா அக்பார். அல்லாஹு அக்பார், அல்லாஹு அக்பர். இது போன்ற ஏராளமான தவறுகள் விவரம் அறிந்தவர்களே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இதை தவிர்க்க வேண்டும். இதுதான் இந்த இடத்தில் கைஃபியத்தில் முசன்னிஃப் அலைஹிர்ரஹ்மா வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். மத்து செய்யக்கூடாது. மத்து இல்லாமல் கப்பர, தக்பீர் சொல்லுவார். அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார். நாவியன் நிய்யத் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில். நிய்யத்தை இல்லாமல் தக்பீர் கட்டுவது, அது அந்த அமல் பரிபூர்ணமாக ஆகாது. நிய்யத்தை விட்டதனால் மீண்டும் தக்பீரை கட்டி தொழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அஸ்ஸாலிஸ், மூன்றாவது. வயசிஹு ஷுரூஉ, தொழுகையை ஆரம்பிப்பது கூடும். தொழுகையை ஆரம்பிப்பது சரியாகும். எதை கொண்டு ஆரம்பிக்கலாம்? பிகுல்லி திக்ரின் ஹாலிசின் லில்லாஹி தஆலா, அல்லாஹ் உயர்ந்து விட்ட அல்லாஹ்வுக்கு சொந்தமான எந்த திக்ரை கொண்டும், அனைத்து திக்ரை கொண்டும் ஆரம்பிக்கலாம். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ்வை கொண்டு ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்தில் ஷாரிஹைன்கள், இந்த கிதாபினுடைய விரிவுரையாளர்களுடைய கருத்து அவ்வாறு அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை விட்டு வேறு எந்த வார்த்தையும், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற எந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதும் மக்ரூஹு தஹரீமி, ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூஹாக இருக்கிறது. எனவே அல்லாஹு அக்பர் கட்டாயமாகும். ஒருவேளை ஒருவர் தவறி இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் எந்த சஜ்தா சஹுவும் கடமையாகாது. இதே வளமை ஏற்படுத்துதல் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த வழக்கு இருக்கக்கூடாது. மாறாக இதற்கு உகந்த வார்த்தை, சரியான வார்த்தை அல்லாஹு அக்பர் மாத்திரம்தான். அதை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது விஷயம், ஆரம்பிப்பது எதை கொண்டு?
வபில் ஃபாரிசியதி ஐ யஸிஹு ஷுரூஉ பில் ஃபாரிசிய்யா. இந்த தாலுக் இந்த ஃபேலோட இருக்கு. பார்சி மொழியை கொண்டு, பார்சிங்கிறது கைதை இத்திஃபாக்கியாக இருக்கு. அதாவது அரபி அல்லாத எந்த மொழியை கொண்டும் ஆரம்பிக்கலாம். அரபி மொழியை விட்டு அவர் இயலாமல் போனால் எந்த மொழியை கொண்டும் ஆரம்பிக்கலாம். அரபி தெரியல அப்படின்னா பிற பார்சி மொழிகள்ல, தாய்மொழிகள்ல அவர் ஆரம்பிக்கலாம், தக்பீர் சொல்லலாம். கல்கரா அதிபிஹா, அந்த பிற மொழியை கொண்டு, பார்சி மொழியை கொண்டு குரான் ஓதுவதை போல. எப்போ? லில் ஆஜிஸி அனில் அரபிய்யதி, அரபி மொழியை விட்டு இயலாத மனிதருக்கு எப்படி அந்த பார்சி மொழியை கொண்டு கிராத் ஓதுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல தக்பீரும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இவ்வாறு வழக்கமாக ஆக்குதல் கூடாது. எனவே தக்பீரும் அரபியில இருக்கணும், கிராத்தும் அரபியில இருப்பதுதான் சரியாக இருக்கும். மூன்றாவது விஷயம், ஒருவேளை அரபியில் சொல்லுவதற்கு அவர் சக்தி பெற்றால் அந்த தொழுகையாளி, அப்படின்னா லா யஸிஹு ஷுரூஉஹு பில் ஃபாரிசிய்யா, பார்சி மொழியை கொண்டு அவருடைய ஆரம்பித்தல் சரியாக ஆகாது, கூடவே கூடாது. பார்சி மொழியை கொண்டு ஆரம்பிக்கிறது கூடாது. ஏன்? அரபியில குதிரத்து இருக்கு, அரபி தான் பயன்படுத்தணும், வேற எந்த பார்சி மொழியும் பயன்படுத்தக்கூடாது. வல கிராஅத்துஹு பிஹா, வல ஐ லா யஸிஹு, கூடாது, மேலும் கூடாது அவருடைய கிராத், அதாவது தொழுகையாளியினுடைய கிராத், பிஹா அந்த பார்சி மொழியை கொண்டு அவருடைய கிராத்தும் கூடாது. ஏன்? அவர் கதர அரபியின் மீது சக்தி பெற்றிருக்கிறார். அதனால அந்த அரபி அல்லாத பார்சியை கொண்டு அவருடைய கிராத்தும் கூடாது. இந்த ஹாவுடைய மர்ஜா பார்சியா, பார்சி மொழியை கொண்டு கிராத் ஓதுவது கூடாது. ஃபில் அஸஹி, மிகச்சரியான கருத்தின் பிரகாரம். அல்ஹம்துலில்லாஹ், தொடராக வழிமுறைகள் நிறைய உள்ளன. இத்துடன் நாம் நிறைவு செய்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.